வணக்கம், நான் உங்கள் கார்த்தி பேசுகிறேன். சினிமாவில் வந்து எப்படி ஆக்ஷன் படம் இருக்குது, காமெடி படம் இருக்குது, பேய் படம் இருக்குது, அப்படி பல வெரைட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரி ராஜேஷ் படம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஜானராக ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து அவரோட ஸ்டைலில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்லைன் காமெடிஸ் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜேஷோடைய படங்களில் முக்கியமாக என்னென்னா அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் வரும்போது அதில் வர்ற வசனங்களும் அதில் வர கேட்சியான விஷயங்களும் ஒரு ட்ரெண்டாகவே ஆகிடுது. எல்லாரும் அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைரக்டர், அவரோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி அமைஞ்ச படம் தான் ஆளுநர் அழகுராஜா. பட் இந்த படத்தில் அவருடைய ட்ரெண்ட்லேருந்து மாறி இப்போ எல்லாரும் அந்த ட்ரெண்ட்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணணும், சுச்சுவேஷனல் காமெடியாக, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு காமெடியாக, நிறைய கேரக்டர்ஸ், விதவிதமான கேரக்டர்ஸை ஒன்றா கொண்டு வந்தால் எவ்வளோ ஃபன்னியாக இருக்குமோ சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு காமெடியாக இதில் பண்ணியிருக்காரு. படத்தோட கேரக்டரைசேஷன் பார்த்தா என்னோட கேரக்டர் வந்து ஒரு லோக்கல் ஏரியாலேயே உள்ள ஒரு லோக்கல் சேனல் நடத்துகிற ஒரு அழகுராஜான்ற ஒரு கேரக்டர். யாருமே பார்க்காத ஒரு டிவி சேனலில் முட்டி மோதி நடத்தி எப்படியாவது நம்பர் 1 சேனல் ஆக்கணும்னு போராடிட்டு இருக்கிற ஒரு லட்சிய வீரன். யூஸ்வலாக ராஜேஷ் சார் படத்தில் வந்து இந்த மாதிரி லட்சிய வீரன்லாம் இருக்கவே மாட்டாங்க ஹீரோஸு. இதில் ஒரு சின்ன வித்தியாசம். இந்த கலை தாகத்தில் எப்படியாவது இந்த கலையை கற்றுக்கிட்டு நம்மளும் டிவியில் பெரியாளாக வந்துடணும்னு நினைக்கிற மிஸ்டர் கல்யாணம், அதான் சந்தானத்தோட கேரக்டர். ஆஃபீஸ் பாய், டீ பாய், அசிஸ்டன்ட் டைரக்டரு, அப்படி எல்லா வேலையும் செய்கிற ஒரு ஆள் அந்த ஆஃபீஸில், சம்பளமே வாங்காமல். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்துகிற இந்த டிவி சேனல் நடக்கிற காமெடிஸு, நான் போய் எப்படி வந்து காஜலை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்குள்ள இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் எனக்கும், பிரபு சாருக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்னு போகிற கதை. ஃபேமிலிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் காமெடி இதில் வந்து ரிலேஷன்ஷிப்ஸுக்கான விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ ஒரு குடும்ப சித்திரமாக ஒரு தீபாவளி அன்றைக்கி எல்லாரும் போய் பார்க்குற படமாக இருக்கணும்னு சொல்லி தான் படம் ஆரம்பித்த நாள்லேருந்து தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணி குடும்பத்தோடு எல்லாரும் வந்து சிரித்து என்ஜாய் பண்ணுற படமாக அழகுராஜா இருக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு ஸ்மால் டவுனில் நடக்கிற கதைங்கிறதுனால வந்து சின்ன சின்ன டவுனில் நடக்கிற கதைங்கிறதுனால எல்லா கதாபாத்திரமும் யதார்த்தமாகவும் ரசிக்கிற மாதிரியும், அடடா இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லை போல இருக்கேன், நம்மளும் அந்த உலகத்துக்கு போயிடலாமேன்னு சொல்லி ஆசைப்படுற அளவுக்கு அந்த ஒரு உலகத்தை வந்து ராஜேஷ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க, சிரித்து சிரித்து விழுவீங்க. தியேட்டரில் மட்டும் இல்லை, வீட்டுக்கு போய் இங்கே சிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தீபாவளி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தீபாவளிங்க. ஃபஸ்ட்டு டைம் தீபாவளிக்கு என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு ஹீரோவுக்குமே இல்லை ஒவ்வொருத்தருக்குமே படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தீபாவளி ரிலீஸுங்கிறது ஒரு ரொம்ப மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். மக்கள் மனசுலையும் அது ரொம்ப நிறைஞ்சிருக்கும். இந்த தீபாவளிக்கு ஆளுநர் அழகுராஜா வருது. குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சிரித்து சந்தோஷமாக வெளியே வாங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லைட்டு, ஒரு கன்சோல், ஒரு கலரிங் கன்சோல், இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தான் அழகுராஜாவோட சினிமாட்டோகிராஃபர் சக்தி சரவணன். பிரதர் கார்த்தியோட வந்து எனக்கு பேக் டு பேக் இது செகண்ட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பண்ணால், இது செகண்ட் ஃபிலிம். அது பெரிய சேஞ்ச். ஏன்னா அதில் வந்து ஒரு சிட்டி பாயாக இருந்தார் பிரியாணியில். இதில் பார்த்தா அப்படியே அழகுராஜாவாக வந்து இருந்தார். ரொம்ப கேண்டிடாக வந்து சில பேசிக்குவாங்க. அவர் சந்தானம்லாம் வந்து பேசிக்குவாங்க, என்ன ஓய் இந்த படத்தில் யாருக்கு பேர் வரும் அப்படின்னா சந்தானம் சொன்னார், சத்தியமாக நம்ம 2 பேருக்கு வராது, இது காஜலுக்கு தான் வரும் அப்படின்னு. ஏன்னா காஜல் வந்து பின்னி எடுத்துகிட்ருக்கு. லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டே கிடையாது. ஏன்னா டோட்டலாக டைலாக்ஸ் எல்லாம் முதலியே எழுதி அதுக்கப்புறமா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து மோஸ்ட்லி பேசிடுவாங்க. அவங்க வந்து தமிழ் பேசினாங்க அப்படின்னா வந்து புரியும். மோஸ்ட்லி நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ்க்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து போய்ட்டு இருந்தது. பெரிய போட்டியே கிடையாது அவங்களுக்கு. இவங்க 2 பேர் வந்து எங்கேயோ நிற்கிறாங்க, பக்கத்துலேயே கிடையாது, காஜல் பக்கத்துலேயே. திடீர்னு பார்த்தா அப்படியே ஒரு யூட்டர்ன். இவர் வந்து கார்த்தி சார் வந்து ஒரு 80s ரோல் ஒன்று, அவங்க அப்பாவோட ரோல் வந்து அவர் பண்ணுறாரு. அதாவது படத்தில் பிரபு சார் வந்து அவரோட அப்பா, அவரோட ரோல் வந்து இவர் பண்ணுறாரு 80ஸில். அப்படியே மாறிட்டாருங்க அவர். ஹைட்டு மட்டும் இவர் கொஞ்சம் ஜாஸ்தி. ஹைட்டு மட்டும் கரெக்டாக வந்து பிரபு சாரோட ஹைட்டாக இருந்துச்சுன்னா வந்து இவர் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டார். அப்புறம் ரெகுலராக எங்களோட டீம்மேட் தினேஷ், கொரியோகிராஃபர், அவர் தான் வந்து செல்லம் சாங் என்னோடய ஃபேவரேட், அதை வந்து அவர் தான் பண்ணார். அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஹியூமர் ஒன்று வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் அதில். செல்லம் சாங் வந்து ரொம்ப கலர்ஃபுல் சாங். அது நிறைய ஊரில் எடுத்தோம். இதில் வந்து ஒரு 80s போர்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு 18-20 மினிட்ஸில் வந்து ஒரு 80s போர்ஷன். அது வந்து என்கிட்ட சொன்னப்போ விஷுவலாக நம்ம ஏதாவது கொஞ்சம் அது ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும் சார், ஏதர் இட் இஸ் கலர்ஸ் இல்லைன்னா வந்து அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ எனக்கு தோணுன விஷயம் வந்து 35mm ஃப்ளாட்.
அதாவது இப்போ எல்லாமே வந்து ஒயிட் ஸ்க்ரீன் சினிமா ஸ்கோப்பில் தானே வருது. அந்த 35mm வந்து முதல்லலாம் வந்து பண்ணுவாங்கல்ல, ஸ்கொயர் டைப்பில் வந்து இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இது யாருமே பண்ணல. கடைசியாக வந்து இருவர் வந்து மணிரத்னம் பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து அது பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண ராஜேஷ்க்கு, பண்ணலாங்க அது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம பழைய நடிகர் சுதாகர் பற்றி ஒரு சின்ன குட்டி போர்ஷன் ஒன்று வருது. அவரோட படத்தை பற்றிலாம் வந்து கேரக்டர்ஸ் பேசுவாங்க. கிழக்கே போகும் ரயில், அந்த படத்தோட கிளிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம படத்தில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷுவல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 35mm ஃப்ளாட் வந்து பண்ணோம். அந்த சாங் ஒன்று பண்ணோம், 80s சாங் ஒன்று. அதில் வந்து தினேஷ் வந்து எல்லாமே வந்து லென்த்தி மூமெண்ட்ஸில் வந்து பண்ணியிருப்பார். முதல்லலாம் வந்து நிறைய கட் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிஜிஎம் அப்படின்னா வந்து அது ஒரு லென்த்தில் வந்து எடுத்துருவாங்க. ஒரு ட்ராலி ஒன்று போடுவாங்க, போட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபுல் லென்த்து 2 days மேலே அந்த காலத்தில் யாரும் ஷூட் பண்ணதில்லை. இப்போல்லாம் நம்ம 3 days 4 daysலாம் பண்ணுறோம். 2 days மேக்ஸிமம் வந்து ஷூட் பண்ணுவாங்க ஒரு சாங்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 80s ஸ்டைலில் நிறைய கட்ஸ் இல்லாமல் வந்து ஒரு சாங் ஒன்று பண்ணோம். அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். ஏன்னா அந்த பழைய கம்போசிஷன்லாம் நிறைய வந்து பழைய படத்தில் வந்து தலைக்கு மேலே நிறைய இடம்லாம் இருக்கும். அந்த கோயில் மணி ஓசை அந்த சாங் பார்த்திங்கன்னா வந்து சுதாகர் தலை மேலே வந்து நிறைய இடம் இருக்கும், நிறைய ஹெட்ரூம் விடுவாங்க அப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெட்ரூம்லாம் விட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து அந்த சாங் பண்ணோம். அந்த போர்ஷன்ஸும் வந்து அந்த மாதிரி பண்ணோம். லைட்டிங் வந்து கொஞ்சம் கான்டெம்பரரியாக பண்ணிட்டேன் நான். ஏன்னா அப்போல்லாம் வந்து டைரக்ட் லைட் போடுவாங்க, நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணல. இதில் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாடர்ன் இதில் வச்சுக்கிட்டு அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் வந்து 35mm ஃப்ளாட் அந்த மாதிரி வந்து பண்ணோம். டைரக்டர் ராஜேஷ்க்கு வந்து சினிமாவில் 3 விஷயங்கள் தெரியும்: என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட். ஆலினால் அழகுராஜா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணப்பட்ட ஒரு படம். இது வந்து தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு படம். இட்ஸ் அ ஹோல்சம் என்டர்டெய்னர். எல்லாருமே டோட்டலாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி. இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த படம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய்ஸ்க்கான ஒரு படமாக இருக்கும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த தடவை இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்காரு. ஆல் இன் ஆல் அழகுராஜா. வணக்கம், நான் உங்கள் சரண்யா பொன்மன்னன். இந்த படம் ஆல் இன் ஆல் அழகுராஜா. கார்த்தி ஹீரோவாக நடிக்கிறாரு, பிரபு சார் அப்பாவை நடிக்கிறாரு, நான் அம்மாவாக நடிக்கிறேன். எல்லா படத்துலேயும் எனக்கு அம்மா வேஷம்தான். ஆனால் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா இந்நேரம் அது அந்த அம்மா வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கடவுளுடைய அருளால் எல்லா டைரக்டருக்கும் வித்தியாசமாக ஒரு அம்மா ரோல் கொடுக்க முடியறனால ரொம்ப நல்லது, சந்தோஷம். அதாவது இந்த படத்தை பொறுத்த மட்டும் எனக்கு ராஜேஷுடைய செகண்ட் படம் இது. ஓகே தான் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ ரொம்ப எதிர்பார்த்து ஓகே விட ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எப்போவுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு படம் போகும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்காது. அவங்க கூட படம் பண்ணால் போகிறோம் இப்படி மட்டும்தான் தோணும். செகண்ட் படம் வந்து அவங்க கூட படம் பண்ணுறோம், இது நம்ம உரிமைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு அவங்க நமக்கு நல்ல ரோல் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அதை ரொம்ப உரிமையாக கேட்கணும் அப்படி தோணும். ஸோ அதனால் இந்த படத்தில் எனக்கு அப்படி தோணிச்சு. அண்ட் நினச்ச மாதிரியே எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு ரோலாக இருந்தது. பிரபு சாரோட பேர் ஏற்கனவே ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அந்த டைம்லலாம் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருந்தது. என்னென்னா அப்போல்லாம் வந்து நடிக்கும்போது எந்த காம்படிட்டிவ் ஃபீலிங்கோ இல்லை நீ நல்லா நடிக்கிறியா நான் நல்லா நடிக்கிறேன் இந்த மாதிரிலாம் எண்ணம் வந்ததே கிடையாது எங்கள் 2 பேருக்குமே. இந்த படத்தில் மட்டும் அந்த ஃபீலிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது பிரபு சார் வந்து அது எனக்கு அது சொல்ல எனக்கு அது பெரிய காம்ப்ளிமெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அவர் வந்து அவங்களுக்கு என்ன டயலாக் கொடுக்குறீங்க, அவங்க என்ன சீன் நடிக்கிறாங்க இப்படின்னு எப்போ என்னை பற்றி விசாரிப்பார். அப்போ என்னை பற்றி விசாரிக்கிற ஏன் அப்படின்னோடனே இல்லை நீ வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருவ, அப்புறம் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க இப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு என்னை வந்து ஒரு காம்படிஷனாக நினைக்கிறாருங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் என்ன சார் என்ன போய் அப்படி சொல்கிறீங்கன்னா, என்ன நீ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸையும் கவர் பண்ணிட்டேன், எங்கள் சொந்தத்தில் இருக்கிற எல்லா லேடிஸையும் கவர் பண்ணி எல்லாரும் சரண்யா நடிப்புன்னு பேசுகிற மாதிரி பண்ணிட்டேன், அதனால் உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னாரு. எனக்கு அதுதான் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஐ கேன் எவர் திங்க் ஆஃப், கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது ஒரு பெரிய அவார்டு கிடைச்ச ஒரு திருப்தி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட். அதனால் அவரோட நடித்ததில் இது எனக்கு பெரிய சுவாரஸ்யம், நல்லா இருந்தது. கார்த்தியை பொறுத்த மட்டும் ரொம்ப எனக்கு ஒரு ஹீரோன்ற ஃபீலிங் எனக்கு தோணவே இல்லை.
முதல் நாளே எனக்கு ஏதோ உண்மையான ஒரு மகன் மாதிரி, ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி, ரொம்ப அன்பான ஒரு மகன், ரொம்ப நல்லா இருந்தது. உடனேவே எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சின்ன பிள்ளையாக தோணுச்சு எனக்கு. அதனால் அதை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப திருப்தி. அதுவும் அண்ட் ராஜேஷை பற்றி சொல்லவே வேண்டாம். ராஜேஷ் படத்தில் நடிக்கும்போது எந்த கஷ்டமும் தெரியாது. நடிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ சொல்லிக்கணும் நம்மகிட்ட, ஷூட்டிங்கில் இருக்கோம் நடிச்சிட்ருக்கோன்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப லைவ்லியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். வேலை செய்கிறோன்ற ஃபீலிங்கே இல்லாமல் நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸோடு நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு வரலாம். அதனால் மொத்தத்தில் எனக்கு ஆல் இன் ஆல் அழகுராஜா என்னை பொறுத்த மட்டும் ஒரு ரொம்ப திருப்திகரமான ஒரு படம். இந்த படம் பெரிய ஒரு வெற்றி அடையணும் என்னுடைய ஒரு ஆசை. ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆல் இன் ஆல் அழகுராஜா. ஹாய், திஸ் இஸ் தமன். ஆல் இன் ஆல் அழகுராஜா ஒரு ரியலி ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஆல் இன் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஒரு 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 பெரிய ஒரு ஃபன் ரைடுன்னு சொல்லலாம். த ஹோல் ஃபிலிம். த டே மீ அண்ட் ராஜேஷ் மெட், அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எந்த ஒரு 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 சின்ன ஒரு மனக்கவலை இல்லாமல், ஒரு சின்ன ஒரு 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 எதுவுமே ஒரு எப்படி ஒரு விஷயம் சொல்லணுன்னா கூட, ஒரு விஷயம் ஒரு ஒரு டியூன் நல்லா இல்லைன்னு சொல்கிறத கூட, ஒரு டியூன் நல்லா இருக்குன்னு சொல்கிறத கூட அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோட, யாரையும் ஒரு ஹர்ட் பண்ணாமல், சரி, த ஹோல் டீம் வாஸ் டோட்டலி ஃபென்டாஸ்டிக். இந்த மாதிரி டீமோட 100 படம் கூட பண்ணலாம், 100 படம் அதுக்கு மேலே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கூலான ஒரு டீம். இன்றைக்கி இந்த எண்டிங்க்கு வரும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த டீமை வந்து ஃபுல்லாக இட்ஸ் கம்மிங் டு அன் எண்ட், ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே திஸ் ஃபிலிம் வில் ராக் பிக் டைம். அந்த ஹாப்பினஸ் அப்படியே அந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அப்படியே ஸ்கிரிப்டில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ எவ்ரி இஷ்யூ, அதே மாதிரி தான் எங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது. முன்னாடி நிறைய இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ஜென்ரலி நாங்களாம் ஹாலிடே தேடி போவோம், ஒரு ஹாலிடேவே தேடி வந்த மாதிரி இருந்தது எங்கள் ஸ்டூடியோவுக்கு. ஸோ இட் வாஸ் வெரி குட் ஒர்க்கிங் வித் ராஜேஷ் சார் அண்ட் முத்துக்குமார் சார் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் ராஜேஷ் சாரோட அசோசியேட்ஸ், எவ்ரிபடி தே ஆர் ஸோ கூல். அவ்வளோ ஈஸியாக தே டுக் ஆல் த ஒர்க். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரெயினே இல்லாமல் ஒரு படம், ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துருக்கோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சேம் டைம் த ப்ரொடக்ஷன் டீம், ஸ்டுடியோ க்ரீன் டீம், நான் ஒர்க் பண்ணதுலேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு கோஆர்டினேட்டட் டீம்னு சொல்லலாம். பக்கா பிளானோட என்றைக்கு எந்த ஒர்க் நடக்கணும், எந்த ஸ்கெடியூல் சரி, ஒர்க்கும் சரி, அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு 9 months கரெக்டாக. லாஸ்ட் இயர் நவம்பர் ஸ்டார்ட் பண்ணோம், நவம்பர் போஸ்ட் நவம்பர் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 9 months படம் முடியுது. ஸோ கரெக்டாக 12th month படம் ரிலீஸ் ஆகுது. எக்ஸாக்ட்லி 1 year மேக்கிங். இங்கே ஒர்க்கு 9 months, ஒரு 3 months படம் ரிலீஸ். ஸோ இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஒரு பிளான் ஒர்க். ஸோ ஐ ஹவ் டு தேங்க் ஞான்வேல் சார், பிரபு சார், லக்ஷ்மண் சார் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் மேனேஜர்ஸ். எவ்வளோ பிளானிங்கு, எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க், எவ்வளோ நைட்ஸ் ஸ்டுடியோவில் இருந்தாங்க. ஸோ ரியலி ஐ தேங்க் த ஹோல் டீம் ஃபார் த கிரேட்டஸ்ட் சப்போர்ட் அண்ட் ஒர்க். ஆல் இன் ஆலே. Hi, நான் காஜல் பேசுகிறேன். The movie's title is very apt actually. The main character which Karthi is playing, his name is Raja and his grandmother fondly called him Adugu Raja. So ever since then he calls himself Adugu Raja, and the entire story revolves around him and his love for himself and other characters like my character and what happens when he meets me. So it's a fun story, it's a fun movie, and we were looking for a really fun name. I think that's why my director Rajesh thought that the title All in All Adugu Raja was very appropriate. I play a really cute character. She is a very fun-loving girl. She believes that she is a superstar, and she acts very. She's very proud of herself, of all that she believes are her achievements, and she is a really sweet girl and very innocent, and at the same time very cute. So I really enjoyed playing this character, and I learned quite a bit, like traditional dance, for example. I honestly like all the songs in the movie, but my favorite song is the Chellam song. It's called Yaruko Solamale, and it's a beautiful song. It's a very sweet melody, and it's picturized very, very beautifully. So Nan Mahan Ille released 4 years back,
And of course, there's a lot of difference between Karthi and me both. We've both grown as actors. We've both matured in our own ways. And of course, I did really like him in Nan Manille. I think he fit the bill perfectly, and he did his character with a lot of elan and to perfection. But I feel that in All Adugu Raja, he has changed a lot. In the sense, he's grown a lot. He has become a lot more aware of his expressions and of his performance. And he's mastered the art of delivering and giving the audience as well as the director exactly what they want. And this is the second time that I'm working with Studio Green, and I've had a wonderful experience both the times. My producer Gyanvel Raja as well as Prabhu, both are extremely sweet people, and they're very friendly, and they're very lavish with the way they treat their cast and their crew, and everyone's treated very equally on sets. And when you see the film, you'll also realize what I'm talking about, that their production quality and their production value is very supreme, very superior. They believe in doing things on a very lavish and on a very large scale, and I think that comes across in the movie. Iniye Deepavali Nalvathikal, All Adugu Raja, Deepavali aniki release agudhu. Unga ellariyum na theater la meet panren. All in all, Adugu Raja.